நல்லா கழுவிட்டியா? நல்லா கழுவிட்டேங்கண்ணே. சுத்தமாக 2 தடவை கழுவிட்டேண்ணே. 1 மணி நேரம் ஊற விட்டுருக்கேன். 1 மணி நேரம் ஊற விட்டுருக்கேன். ஆமாங்கண்ணே. முக்கியமாக நாகசக்தி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது நாகசக்தி முருகன் கோவிலில் அன்னதானமும் அதோட பால் அன்னதானமும் இன்றைக்கி சிறப்பாக நடைபெற இருக்குது. இன்றைக்கி நமது அன்னதானத்துக்கு உதவி செய்யும் உள்ளங்களில் மேலும் ஒரு உள்ளம் சேர்ந்துருக்காங்க. நானும் இனிமேல் அம்மாவோட அன்னதானத்துக்கு உதவி பண்ணுவேன் அப்படின்னு. அந்த நல்ல உள்ளம் யாருன்னு பார்க்கலாம். இப்போ தான் எல்லாம் தயாராகிட்டுருக்கோம். இன்றைக்கி அமாவாசையும் இருக்குது. அதோடு நம்ம தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை பால் அன்னதானமும் நடைபெற நிகழ்வு இருக்குது. அந்த புதிய வரவு உள்ளம், இந்த உள்ளம்தான் நமது அருண்குமார், சமயக்கலை நிபுணர், பட்டப்படிப்பு மேற்பாளர். இன்றைக்கி நானும் அன்னதானத்தில் கலந்து கொண்டேன் விடாப்படியாக வந்துள்ளார். தம்பி, அக்கா உங்களுக்கு உதவியாக வந்துட்டேக்கேன். அக்கா அவங்க கஷ்டப்படுறத உன் மனசாக பார்க்க முடியல. இப்போ என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? ஏங்க தம்பி? சரி, ரசம், பாயாசம், அப்பளம், அப்புறம் பால். நல்ல மக்கள் கொல 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 கொலன்னு காய்ச்சி கொடுங்க. நாட்டு சக்கரெலாம் போடுவீங்களா? என்ன தம்பி அது? பருப்பு பாயசமா? சிறப்பாக பண்ணிடுவோம். பூசணிக்காய் கொஞ்சம் மறுத்து போடுவீங்களா? அம்மா சொல்லியிருக்காங்க ரொம்ப போடக்கூடாது, இனிப்பாயிரும். சாம்பார் தானே? இன்னைக்கு ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். என்ன சாமி? ஆமாம், பிடிக்கலையா? அது என்னமோ ஒரு பாயசம் வைப்பான். அதுதான் இப்போயே வச்சிருக்காங்க. பிடிக்கும், பருப்பு போட்டு வச்சிருக்காங்க. இவங்க சாப்பிட்றது அங்கே பாருங்க, அப்பளம் எல்லாத்தையும் களை கட்டிக்கிறது தானே. அப்படி சாப்பிட்டு பாருது ஒரு தடவை, அப்போ தெரியும் உனக்கு. சாப்பிட்ற உனக்கு தான் தெரியும். நான் இன்னும் சாப்பிடாம என்னை வச்சு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன் நீ. யாருன்னு
எப்படி இருக்கு அன்னதானம்? அன்னதானம் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீ சமைச்சதுனாலயா இல்லைங்கண்ணே, இல்லை கஸ்தூரி சமைச்சதுனாலயா? 2 பேரும் சேர்ந்து ஓ, சேர்ந்ததுனால இன்னைக்கு ஃபேமஸாக இருக்குது. இன்னைக்கு சேர்ந்தனால செயற்கையாக கலவையாக இருக்கு. இப்படி கலவை நான் காங்கிரீட்டில் கூட மிக்ஸ் பண்ணுவேன். நீங்கள் சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்கல, சாப்பிட்டுருந்தா என்ன பாப்பா? தெரியும் அப்போ என்னப்பா பாயஸ்க்காகவே பழனியில் அண்ணாந்து போகலாம், இப்படி கொடுப்பாங்க. இப்போ தெரியுதுண்ணே, பழனியில் பார்த்துட்டு வந்து வச்சுருக்காங்க. மண்டையே வரும். சாப்பிடாம எந்திரிச்சு வரமாட்டோம். அதைத்தான் கொல்லிமலை சாப்பாடு வைங்க. போதும் இன்னும் கொஞ்சம் இல்லை போதும்மா போதும்மா. உள்ளே கொடுத்துருங்க. வச்சிருங்க, எடுத்துக்கிறேன். டேபிள் மேலே கூட வைங்க. பேனர் கிட்ட நின்று எடுங்க, அங்கேருந்து போய் பாப்பா என்ன சாப்பிட்ற? பால் பொழுதுனே குடிச்சாமே தாங்க மாட்டேன். உனக்கு சொல்லு, உனக்கு இது கூட இந்தா கண்ணாடியில் பார்த்துட்டு அப்பா நின்றுட்டாங்க பாரு அப்படின்னு. பௌர்ணமிக்கு முத நாள் இப்பயே கூட சொல்லிட்டு போயிருங்க, பேர் கொடுத்துட்டு. ஆமாம், முத நாள் டோக்கன் வச்சுட்டாங்கன்னா நீங்கள் லேட் பண்ணாமல் வந்ததும் பார்த்துட்டு கிளம்புங்க. பௌர்ணமி அன்னைக்கு காலையில் சீக்கிரம் வந்துடும். அன்னைக்கு தடை இல்லாமல் நான் கூட்டிகிட்டு வந்தேன். அங்கே போயிட்டு இங்கே திட்டம் வரப்பேன் அதான் சொல்லிட்டு போன வாரத்துக்கு முந்தின வாரம் திருச்செந்தூர் போய் நான் இல்லை நான் சும்மா அப்படிதான் பேசுகிறேன். எல்லாரும் பாப்பா பேர் என்ன? என்ன பேர்?